கூப்பிடுப்பா ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினாத்தா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை மன உளைச்சலுக்கு இருக்க மயனுக்கு வரணும் ஆத்தா கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்டு அப்புறம் இருக்க மயனுக்கு வரணும் ஆத்தா ஏத்த வீட்டுக்காரி எப்பவுமே எதிரியாவே இருக்காப்பா சரியா என்ன பண்றா என்ன செய்யறானே தெரியல ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று செய்யறா சரியா அவ கண்ணில் முழிச்சாவே உனக்கு அன்னைக்கு அனத்தமும் விளைச்சலவும் தெண்ட செலமாத்தே இருக்கு உண்மையா அவளை பார்த்துட்டே போகக்கூடாதுன்னு இருக்கு பார்த்துட்டு போனாவே அன்னைக்கு நீ சந்தோஷமா போற காரியம் கூட அன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிரு மண்ணோட மண்ணா மக்கி போயிரு குடுக்குறேன்னு சொன்னேன் கூட இல்லைன்ட்டு போயிடுவேன் சரியா எனக்கு எப்போ பார்த்தாலும் அவதே 7 பிடிச்சவளாவே இருக்கிறாளே எனக்கு என்ன வழின்னு கேட்டிருக்கப்பா சரியா எனக்கு வேலைக்கு போனாலும் சரி தொழிலுக்கு போனாலும் சரி எதுக்கு போனாலும் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே வம்பு வழக்கத்தே வருதுங்கிற உண்மையா ஏன் 6 நாளாக எதுனாலே தெரியல பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதான்னு சொல்லியிருக்க சரியா இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லைப்பா இந்த தாயை தேடி நாடி ஓடி வா இந்த தாய் உன் தலைப்பாரத்தை தீர்த்து வைக்கிறேன் கண்ணை மூடி பார்த்தாவே எனக்கு இருட்டா தெரியுது என் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்க எனக்கு எந்த வழியில் போனாலும் எல்லா பக்கமே கதவை சாத்துற மாதிரியே இருக்குது ஒரு வழியில் கூட எனக்கு வெளிச்சமே இல்லைன்னு இருக்க உடம்பாலையும் பிணி இருக்குப்பா உள்ளத்தாலையும் பிணி இருக்கு ரெண்டுமே உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா உடம்புலையும் என்ன செய்யுதுன்னு தெரியாம அப்பப்போ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கு உண்மையாப்பா சரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கன்னி வீட்டில் சாப்பிட்டியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா ஒரு 6 மாசத்தை தாண்டி பாரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 6 மாசம் தாண்டி பாருப்பா ஒரு வீட்டில் சாப்பிட்டியா இல்லையா ஞாபகம் இருக்கா இல்லையா சரிப்பா உனக்கு வேண்டியவன்னு சொல்லி அவ உன்னைய வந்து எப்பயுமே அன்பா அரவணைக்கிறோம்னு சொல்றவங்க வீட்டில் நீ சாப்பிட்ருக்க சரியா அதில் சில வேலை நடந்திருக்குது உன்னை கைப்பொம்மையா வச்சிருக்காங்க சரியா எதை சொன்னாலும் அப்படியே நீ கேட்குற மாதிரி பண்ணியிருக்காங்க சரியா தெரிஞ்சுக்க சரியா இந்த தாய்கிட்ட வந்துட்டு ஆத்தா எனக்கு நான் தாய் தகப்பு இல்லாத பிள்ளைக்கு தாயும் தகப்பனுமாருன்னு கேட்டிருக்க யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறதுன்னு தெரியலேன்னு கேட்டிருக்க சரியா படுத்தாவே எனக்கு வந்து சொப்பனமே சரியில்லைன்னு சொல்லியிருக்க உண்மையா ஏதோ கண்ட சொப்பனம் கண்ணில் தட்டுப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கப்பா சரியா இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு 10 நாளாவே உனக்கு தலைக்கு மேலே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு உண்மையா அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லியிருக்க உண்மையா இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை இந்த தாயை தீர்த்து வைக்கிறேன் இப்போ உனக்கு என்ன வர வேணுமோ அதை வரத்தை கேளுப்பா பிரச்சனையா இருக்குமா நான் எந்த பிரச்சனையும் போறது இல்ல வீட்டுல இந்த எகிட்ட வீட்டுல இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் எனக்குதான் இப்ப வினையா இழுத்து விடுறாங்க இன்னைக்கு என்ன செய்யறது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்ல இந்த தாய் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறி உன் மனையில வந்து இந்த தாய் குடியிருக்கி என் பிள்ளைக்கு பிறந்ததுலேருந்து துன்பத்தை தாய் பார்த்துருக்கீங்க இன்பம்லாம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கி தாய் எனக்கு நல்ல வழியை காட்டுன்னு சொல்லிட்டப்பா இந்த தாய் உனக்கு நல்ல செய்ய வரி இந்த தாய் வரிப்பா அப்படிப்பா உனக்கு எல்லாமே நான் வெற்றியாக கொடுக்குறேன் இப்படி பார்த்துன்னு எல்லாமே அம்மா சொன்னாங்களாப்பா கேக்குதுப்பா கேக்குது சொன்னதெல்லாம் உண்மையா சரி 8 காத்தா கட்டிப்பட்டு இருக்காங்க சரி அதே சொல்றதுல எல்லாமே பிரச்சனை ஏற்ற வீட்டுக்காரங்க 7 அடிச்சாங்க நோக்கி வர்றாங்க சரிப்பா